அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளை கவனிப்பவர்கள் தங்குவதற்காக 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தங்கும் விடுதி திறப்பு விழாவை நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தினமும் ஏராளமான நோயாளிகள் புறநோயாளிகளாக வந்து செல்வதுடன் பலர் உள்நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெறுகின்றனர். இவ்வாறு உள்நோயாளிகளாக தங்கியுள்ள நோயாளிகளின் கவனிப்பாளர்கள் பயன்பெறும் வகையில் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் வளாகத்தில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2020-21 கீழ் 72 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்றது. பின்னர் அடிப்படை வசதிகளுக்காக கூடுதல் நிதி வழங்கப்பட்டு 50 படுக்கை வசதியுடன் இந்த விடுதி அமைக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற திறப்பு விழாவிற்கு நகர்மன்ற செல்வராஜ் தலைமை வகித்து கட்டடத்தை குத்துவிளக்கு ஏற்றி பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். நகராட்சி துணைத் தலைவர் சிவக்குமார், நகராட்சி உதவி செயற்பொறியாளர் சித்ரா, தலைமை மருத்துவர் மருதவாணன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நோயாளிகளின் கவனிப்பாளர்கள் மிக குறைந்த கட்டணத்தில் இச்சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது.